ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் நான் எஸ்டர்டே போட்டிருந்த அனாலிசிஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, லைக் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆகி ஒரு சூப்பரான மூவ்ஸ் கொடுத்தது இன்னைக்கு. நான் இன்னைக்கு அது இந்த லெவல்ஸை பற்றி நான் எக்ஸாக்டாக நான் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் ஹவர்ஸ் அப்போ லைவாக எல்லாத்தோட அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நான் டெய்லியும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் நம்மளோட அனாலிசிஸ்லாம், இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் as well as இண்டெக்ஸஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் நான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேற்று நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எக்ஸாக்டாக போய் டச் பண்ணிட்டு ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம லெவலை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகல. ஸோ வந்துட்டு ஸ்டில் இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. நாளைக்கு வந்து எய்தர் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் வரலாம். அரல்ஸ் லைக் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல அப்மோ நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஒன் டே அனாலிசிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து ஒரு நல்ல ரிவர்சல். இன்னைக்கு வந்துட்டு இங்கே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 30,850க்கு ஒரு லெவல் இருக்குது இந்த லெவல். as well as another லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 38,070. ஸோ இந்த லெவல் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவலுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி எடுத்து கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கூட வந்து டெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா, ஸோ வந்து இந்த 200 இஎம்ஐல வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு ஒரு அகெயின் ஒரு ரிவர்சல் எடுத்து கீழே வரலாம். இதர் இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சைன் இல்லை, ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை, அது வந்துட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு அகைன் ஒரு மேலே இருக்கிற மூவ் தான் பார்க்கணும். ஸோ அகைன் நீங்க கீழே அதுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஆல்மோஸ்ட் லைக் 200 இஎம் இருக்கனாலே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்கேஸ் இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அகைன் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் போகும். ஓகே, இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes அனாலிசிஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது பிரேக் பண்ண முடியல. ஸோ அது கீழே தான் அது க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் வந்துட்டு நாளைக்கு கேண்டில் வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டில் வந்துட்டு இது வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். அது இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் அட்லீஸ்ட் லைக் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட், கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம ஒரு நல்ல லாங் டேர்ம் இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல போய் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த லெவல் கிட்ட இருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்கேஸ் லைக் கேப் டவுன் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவலில் போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் போகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 டிஎம்ஏ வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த லெவல் கிட்ட இங்கே இருக்கும். ஸோ இங்கே இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம், ஒரு சூப்பரான ரிவர்சல். இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வெயிட் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்கள் இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு லைக் ஒரு கன்ஃபர்மேஷனோட பண்ணுங்க. இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஸோ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. பிரேக் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்க. கேப் அப் ஆச்சுனாலும் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் ஆச்சுனாலும் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு எந்த மூவ் எடுத்தாலும் லைக் ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இல்லை ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் லைக் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு எடுங்க. ஸோ லைக் இந்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எப்படி பார்க்கறது, என்னென்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு, என்ன சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு எல்லாமே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட லைக் ஒன் டே டைம் ஃப்ரேம். அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி லைக் அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் இந்த இதில் ஆப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 20 இஎம்ஐ வந்து 200 இஎம்ஐ கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. நாளைக்கு லைக் இன்னும் ஸ்டில் இங்கே கண்டினியூ ஆச்சுன்னா லைக் இந்த 20 இஎம்ஐ மேலே வரும். ஸோ நம்ம
நியர்பை ஃபியூச்சரில் நல்லா அப் மூவ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணிக்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் மார்க்கெட் நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல போய் ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி எடுத்துட்டு சாரி லைக் சின்ன ரிவர்சல் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நல்லா அகைன் ஒரு ரிவர்சல் எடுக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அகைன் லைக் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு அகைன் நீங்க இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஏஷியன் பெயிண்ட்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ இது வந்துட்டு பாலிகேப் சாரி ஜேகே சிமெண்ட்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு அகைன். அண்ட் ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் லைக் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த கிரீன் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2575. இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே அகைன் லைக் இஃப் இது கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஒரு ரிவர்ஸ் ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்கள் அகைன் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி பிரேக் ஆச்சுன்னா ஸோ இந்த 200 இஎம்ஐ வந்துட்டு அந்த டைமில் வந்து இந்த லெவல் கிட்ட இருக்கும். ஸோ 200 இஎம்ஐ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜேகே சிமெண்ட்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் இது வந்துட்டு லாக்சன் அண்ட் டார்போ. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த 200 இஎம்ஐ வர இருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இங்கே அதிகம். இன்கேஸ் லைக் மார்க்கெட் அந்த நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். அண்ட் அகைன் இஃப் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை இந்த இடத்துல லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலை வந்து அகைன் டச் பண்ண உடனே நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் உங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் பண்ணாலும் நீங்கள் வந்து டவுன் சைட் போக வேண்டாம். ஸோ இஃப் பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போயிட்டு அகைன் இது வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்து கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், லைக் டார்கெட் எடுக்கலாம். ஸோ லைக் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக லைக் என்ட்ரி எப்படி எடுக்கலாம், எக்ஸிட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். இந்த அளவுக்கு லைக் யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே லைக் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இதில் வந்து இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம்னாலும் நீங்கள் லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக முயற்சி எடுக்கிறேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், உங்களோட பேசணும்னா லைக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் 2 லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.